ஹாய்டா, வெல்கம் டு மொச்சு மணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விமன் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா. ஸோ போன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு இப்போ பார்க்கலான்டா. ஸோ போன பாட்டில் என்ன முடிச்சிருந்தோன்னா, நம்ம விமின் 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போயிருந்துருப்பாங்க. ஸோ காலேஜ்லேருந்து அதோடு தான் முடிச்சிருந்தோம். இன்னும் ஒரு 3 எபிசோட் தான்டா வரும். ஸோ இந்த எஃப்எஃப் ஜோன் முடிக்கிறதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த எஃப்எஃப்பை முடிச்சுட்டு தான் இதுக்கப்புறம் நான் ஒன் ஷாட்லாம் போட்டுறதா இருக்கேன். ஓகேவா, மை ஹார்ட் ஹாபியும் வந்து இந்த எஃப்எஃப் முடிஞ்சதுக்கப்புறம் டார்க் அப்சஷன் முடிஞ்சிடும். ஸோ டார்க் அப்சஷனோட நெக்ஸ்ட் பார்ட், ஃபைனல் பார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹார்ட் ஹாபீஸும் ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஒன் ஷாட் தாண்டா. அதுக்கப்புறம் நான் எஃப்எஃப் போடுற ஐடியாவில் இல்லை, என்னால் முடியாது, ரொம்ப இழுக்கிறேன். ஏன்னா நானே பொறுமை இல்லாதவ. ஸோ ஒரு எஃப்எஃப் கேட்கணுன்னா அது ஃபினிஷிங் இருந்தால் தான் நான் போய் கேட்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கேட்குற அளவுக்கு நமக்கே பொறுமை இல்லாதப்போ நானே ஒரு எஃப்எஃப்பை வந்து இப்படி இழுத்துட்ருக்கேன்றது எனக்கே கஷ்டமாக தான் இருக்கேன். ஸோ நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். ஸோ போன எபிசோடு முடிச்சதோடு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம விமன் 2 பேருமே அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேயாங்கும் ஜிமினுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு அப்படியே அவர் டாக்டர்கிட்டையும் கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ ஜிமின் வேண்டான்னு சொல்லவே அவர் கையோடையே கூப்பிட்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் போடும்போது டேயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படி பைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவருக்கு பெயின் தாங்க முடியாமல் பயங்கரமாக க்ரை பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க. ஸோ ஜிமினோட ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான். ஸோ ஜிமின் வரதை பார்த்துட்டு என்னாச்சு ஜிமின், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயந்துட்டு வந்துட்டுருக்காங்க. பின்னாடி நம்ம டேயாங் ஜிமினை ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிருந்துருக்குமா, அவங்க அம்மா அதான் பதறிட்டு வராங்க. ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, டேயாங் என்ன பண்ண, அவனை ஏதாச்சும் புலி பண்ணிட்டியா, நான் எதுக்கு அவன் இப்படியே அழுதுட்டு வரா, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அம்மா டேயாங்க கேட்க, டேயாங்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் கேட்காதம்மா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு எதுக்கு அவன் அழுதுட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கம்மா, நான் ஒன்றும் பண்ணலை, அவனுக்கு காலேஜ்லேயே ஃபீவராக இருந்துச்சு, அதான் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன், அங்கே இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதுக்கு தான் அழுதுட்டு வரான், என்ன வேற எப்படி பைட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆர்ம்ஸை காட்ட. ஸோ அவரோட ஆர்ம்ஸில் அப்படி கடிச்சு வச்சுருக்காங்க ஷர்ட்டோடு சேர்த்து. சரி, அப்போ தான் நம்ம டேயாங்கோட அம்மாவோட ஃபேஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சிரிக்கிறாங்க. டேய் குழந்தையாடா, நீ இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டு போய் இன்ஜெக்ஷனுக்கு அழுதுட்டு, அதுவும் இல்லாமல் டேயாங்க வேற கடிச்சு வச்சுருக்க, நல்ல மூடில் இருக்கான், இல்லைனா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜிம்முன்னு அழுதுட்டு தான் அவர் ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது. அப்படியே அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சைட் பின்னாடியில் இருந்துட்டு எங்களோட அப்பாவும் வந்திருப்பாங்க. ஸோ என்னாச்சு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் ஜிமின்னு மறுபடியும் அவங்க அப்பா கிட்டே போய் அழுக. அவங்க அப்பா, சரி உட்காருவா, உன் அண்ணன் உன் நல்லதுக்கு தானே செஞ்சுருக்கான், எதுக்கு ஜிம்மன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட ஃபேஸே அப்படியே ஃபேட் ஆகுது. இவ்வளோ நேரம் ஜிம்மினோட க்யூட்னஸ்ஸு, அவருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் வந்திருக்கும். ஸோ டேயாங்கோட டேட் வந்து, உன்னோட அண்ணன் உன் நல்லதுக்கு தானே செஞ்சுருக்கான்னு சொல்லும்போது அவருக்கு பிரேக் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வந்து ஜிமின் அவருக்கு ஓகே சொன்னது. ஸோ அவர் வந்து ஃபுல்லாமே இப்போது ஜிமினை ஃபுல்லாமே அட்மையர் பண்ணி அவர் வந்து ஃபுல்லாக இப்போது தன்னோடது, தனக்கானவன், என்னோட லவ்வர், அப்படி என்னோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தானே நினச்சிருப்பாங்க. ஸோ இப்போது அந்த ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு காதில் விழும்போது அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே டேயாங் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போடாடி சொல்ல, எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் மேலே போயிடுற ஜிமின் அவரோட அப்பாவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போது ஜிமினோட அம்மா தான், ஜிமின் சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குடிக்கிறதுக்கு மேலே கொடுத்துட்டு அவங்கள மேலே அனுப்பி வச்சுடுறாங்க. சரி, டேயாங் அவரோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே குறுக்க நெடுக்க அவரோட ரூமில் யோசிச்சுட்டே நடந்துட்டுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா சொல்கிறது அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இது எப்படி மாற்ற போகிறேன்னு தெரியலை அப்படின்னுட்டு யோசிச்சுட்டே அப்படியே நடந்துட்டுருக்காங்க. சரி, ஜிமின் தான் மேலே வராங்க. ஸோ மேலே வந்துட்டு அவரோட ரூம் ஓப்பன் பண்ணும்போது டேயாங்க்கு அந்த சவுண்ட் கேட்கவே டேயாங்க ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே டேயாங்க அப்படியே அந்த சின்ன ஐஸை வச்சு அப்படியே முறைக்கிறாங்க. அவர் ஃபேஸ் எல்லாம் அப்படி இருக்குது. ஜிமினை பார்த்ததுமே மறுபடியும் டேயாங்க்கு அந்த ஸ்மைல் மறுபடியும் வந்துடுது.
என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்ல என்கிட்ட ஒன்றும் பேசாதப்போ நான் உனக்கு டேப்லெட் வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு போனேன், அப்போ எதுக்குடா என்னை கூப்பிட்டு போய் ஊசி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன டாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் உனக்கு எல்லாம் என்ன மரியாதை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு அவரோட ரூம் டோரை டப்புன்னு சாத்திக்கிறாங்க. சரி அவங்க அவரால் அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அப்படியே பாக்ஸி ஸ்மைல் ஈன்னு காட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமினோட ரூம் டோர் சவுண்ட் கேட்டதுமே கீழே இருந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் என்னென்னு பார்க்க இங்கே டேங் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் புரியுது ஜிமின் ஏதோ திட்டிருக்கா அப்படின்ற மாதிரி. அப்படியே 2 பேரும் அவங்களோட டின்னருக்கு தான் கீழே வந்துட்டுருக்காங்க. ஜிமின் டேயாங்கிட்ட பேசவே இல்லை, ஒரு மாதிரி உருனே இருக்க. டேயாங்க்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு டேன்னு வருவா. ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து பேசலையா, அதனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஜிமினுக்கு பக்கத்தில் தான் டேயாங்க உட்காந்துட்டு அவரோட இயர்ஸ்கிட்ட, ஜிமின் என்னாச்சு இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு அவரால் முடிஞ்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் மேலே போகிறாங்க. டேயாங்க அவர் பின்னாடி தான் போகிறாங்க. ஸோ ஜிமின் தான் அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே ஒரு மாதிரி தொட விடாமல் அப்படியே ஸ்பீடாக போயிட்டு அவரோட ரூம் டோரை அப்படியே சட்டுன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு போய் படுத்துடுறாங்க. டேயாங்க்கு என்ன செய்யனே தெரியல. ஜிமின் பேசாதது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு 3 hours தான் பேசாமல் இருந்திருப்பாங்க, அதுக்கே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறாங்க. மிட் நைட் இருக்கும், ஓப்பன் பண்ண முடியலை. ஸோ பார்க்குறாங்க அவரை ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு இந்த லாக் பண்ணி வச்சுருக்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஜிமினுக்கும் பேக் சைடில் வந்து பால்கனி மாதிரி ஒரு ரூம் ஜாயின் ஆகும். ஸோ அந்த சைடில் அவரோட பேக் டோர் வழியாக ஜிமினோட அந்த பால்கனிக்கு குதிச்சு அந்த ரூமோட டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ கிளாஸ் டோரு அப்படியே அந்த ரூம் உள்ள தான் போகிறாரு. இன்சைடு அந்த ரூமோட பேக் சைட்லேருந்து போகும்போது ஜிமினோட ரூம் வந்து இருட்டாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு எல்லோ பல்ப் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு, நைட் லேம்ப்பு. ஜிமின் வந்து ஒரு மாதிரி அவரோட பெட்ஷீட்லாம் போத்திட்டு அப்படி படுத்துட்ருக்காங்க, தூங்கிட்டுருக்காங்க. க்யூட்டாக அவரோட ஃபேஸை அப்படியே பவுட் பண்ணிவிட்டு சரி அவங்க அப்படின்னு நின்று அந்த டோர் உள்ள வந்துட்டு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக அவரோட அந்த ஃபேவரட்டான டெடியை ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்குறாங்க. பாரு எப்படி தூங்குறான் பார், குழந்தை கூட இவங்கிட்ட தோற்று போயிடும். ஐயோ நான் கொல்றான் இவன். ஆனால் என்ன, அந்த டெடியை பார்த்தா தான் எனக்கு கோபமாக வருது. நான் இருக்கிற இடத்துல டெய்லி அதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் அப்படியே முறைச்சிட்டு அந்த டெடியை ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே அவரோட அந்த ஹக்கை இன்னமும் டைட்டாக்கி அந்த டெடியை அது அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி டேயாங் ஒரு நாளாச்சும் என்ன அப்படியே ஹக் பண்ணி தூங்குவானா, சும்மா போட்டேயும் அம்மா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி புஷ் பண்ணுறதுல தான் இருப்பான். தூங்குறதுல கூட நிம்மதியாக ஒரு 5 நிமிஷம் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு அவரோட டெடியை எடுக்க போகிறாங்க. ஜிமின் விட மாட்டேங்கிறா. ஸோ க்ரிப் பண்ணியிருக்கான் அந்த டெடியை. அவர் பிடிச்சி ஒரு புஷ் பண்ணி அப்படியே ஜிமின் அவரோட ஹக்கில் அந்த டெடியை தேடும்போது அவரோட பெட்ஷீட்குள்ளே தான் நம்ம டேயாங் அப்படியே உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு ஜிமினை அப்படியே டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு ஃபீவர்லாம் இல்லை, நல்லாவே க்யூர் ஆயிடுச்சு. நல்லதுக்கு தான்டா பண்ணேன், ஏன்டா அப்படி பண்ணுற, நீ பேசாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உன்னை பார்க்காம பேசாமல் என்னால் இருக்கவே முடியல. ரொம்ப நீ என்னோட எவ்வளோ நாள் ட்ரீம் தெரியுமா, நான் என்கிட்ட எவ்வளோ நல்லா பேசிட்டு நான் உனக்கு நல்லது பண்ணேன், அதுக்காக போயும் என்கிட்ட பேசாமல் இருக்கேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரை வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் செஸ்ட்டில் வந்து ஜிமினோட ஃபேஸை வச்சு டைட்டாக அவருக்கு 2 பேருக்குமே சேர்த்த மாதிரி பிளாங்கெட் போட்டு தூங்குறாங்க. இப்போது மார்னிங் தான் ஆகுது. ஸோ மார்னிங் நம்ம ஜிமின் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாங்க. ஸோ நைட்டு சீக்கிரமாகவே படுத்திருப்பாங்களா. ஸோ அவர் கொஞ்சம் சீக்கிரமாக முழிச்சிட்றாங்க. பார்க்குறாங்க ஏதோ ஹார்டாக இருக்குது அவருக்கு, அவரால் வந்து திரும்பவே முடியல, ஏதோ பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஐஸ் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டேயாங் அவ்வளோ நெருக்கத்தில் ஜிமினோட பக்கத்தில்
அப்படி ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டேன், யாரும் அவரை வந்து பிரிச்சுட்டு போயிடக்கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ டைட்டாக நெருக்கமாக போட்டு படுத்துட்ருக்காங்க. அவரோட அந்த ப்ரீத் வந்து ஜிமினோட அந்த ஃபேஸ் மேலே பட்டுட்ருக்கு. ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. டேயாங் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்காங்க அவரோட மர்சியாரில். ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு எப்படி தூங்குது பாரு. பார்க்க மட்டும் எப்போவுமே என்கிட்ட ரொம்ப ரகடாக ஒரு மாதிரி எப்போவுமே என் மேலே கோவப்பட்டுட்டு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தவன் இப்போ எப்படி இருக்குல்ல, என்னை எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறா. எனக்கு இப்படி பார்க்க எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. இருந்தாலும் எனக்கு அந்த டைமையும் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட எப்போவுமே ஒரு மாதிரி அந்த பாசத்தை வெளியே காட்ட தெரியாமல் எல்லாம் யாருன்னா அடித்தாங்கன்னா, யாருன்னா என்னை புள்ளி பண்ணாங்கன்னா முன்னாடி வந்து நின்றுட்டு அவங்கள வந்து எதோ சொல்லாமல் சும்மா ஏன் முன்னாடி வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன அதட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடி நீ பண்ண வேலை கேள்விப்படும்போது தான் எனக்கு தெரியும், ஓ சார் என்னை காப்பாற்றிட்டு சும்மா என் முன்னாடி பாசம் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இன்சைட் டேயாங் தான் என்ன மார்னிங்கே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ஸ்லீப்பி ஐஸோடவே கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. டேயாங்கோட ஐஸ் க்ளோஸில் தான் இருக்குது. இன்சைட் ஜிமின் அப்படியே கோச்சிட்டு என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை புஷ் பண்ண, என்னடா பண்ணுற, ஏன்டா இப்படி பண்ணுற, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட இப்படி இருக்கேன், நீ பேசாமல் இருக்காத ஜிமின், நீ 2 அடி கூட அடிச்சிரு, நான் அதை தாங்கிக்குவேன். ஆனால் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல, புரியுதா. இதுக்கு ரூம் டோரை லாக் பண்ணிட்டு தூங்கினேன், நான் எப்போவுமே நைட்டில் வந்து நான் பார்ப்பேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸை சட்டுன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே ஆன்ட்டு பார்க்குறாங்க டேயாங்கோட அந்த டீப் ஐஸை. என்ன பார்க்குறேன் அப்படின்னு ஜிமின் எதுவுமே பேசல. அப்படியே ஜிமின் அவரோட ஐஸும் டேயாங்கோட ஐஸும் அப்படியே மீட் ஆகுது. ஜிமின் ஹெல்ப் பண்ணிவிட்டு நீ தான் என்னை கூப்பிட்டு போய் ஒன்றும் இல்லை சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டல, போட்டுட்டு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படி சொல்ல. டேயாங்க்கு ஸ்மைல் வருது. இப்போ தான் அவர் டேன்னு அவர் கூப்பிடும்போது ரொம்ப அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி உனக்கு என்ன அதுதானே, நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன், ஐம் சாரி, இதுக்கப்புறம் நான் அப்படி கூப்பிட்டு போக மாட்டேன், ஓகேவா. சரி ஓகே, இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நானே உனக்கு வந்து சாக்லேட் வாங்கி தரேன், ஓகேவா. ஆனால் இப்போ இல்லை, க்யூர் ஆனதுக்கப்புறம், புரியுதா அப்படின்னு சொல்லு. சரி கண்டிப்பாக. அப்போது ஜிமின் லைட்டாக ப்ளஷ் ஆகுது. என்னாச்சு அப்படின்ட்டு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். டேங்க் அப்போ தான் புரியுது. ஸோ டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது அவங்க அந்த சாக்லேட் மூமெண்ட்டை நினைக்கும்போது அப்படியே ஷை ஆகுறாங்கன்ட்டு டேயாங் அவரோட அந்த லிப்ஸை லைட்டாக ஒயிட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி புஷ் பண்ணேன். சரி டேயாங் எதுவுமே சொல்லலை. நம்ம ஜிமின் மேலே அப்படியே ஓவராக ஜிமின் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, காலையிலேயே அம்மா வந்துட போகிறாங்க நகர் அப்படி சொல்லிட்டு டேயாங் எதுவுமே சொல்லலை. ஸோ ஜிமினை அப்படியே பிடிச்சி அவரோட பக்கத்தில் போய் அவருக்கு அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி கிஸ் பண்ணுறாங்க. விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் இடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினும் அவருக்கு பேக் கிஸ் பண்ண, ஜிமின் அப்படியே அவரோட கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப்ஸை வந்து அப்படியே துடைக்கும். பரவாயில்ல டர்ட்டியாக இருந்தால் என்ன, எனக்கு தானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்மைல் பண்ண. டீ நீங்கள் வர ரொம்ப மோசமாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல. நான் எதுவுமே பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி சொல்கிற, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உனக்கு ஃப்யூச்சரில் தெரியும், இப்போ சின்ன பையன் தானே, இதுக்கப்புறம் போக போக கற்றுக்குவேன் எல்லாம் அப்படின்னு சொல்ல. ஜிமினோட ரூம் டோர் மறுபடியும் நாக்காக டேயாங் வந்துட்டாங்களா, அது எப்படி தான் நான் வந்து இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருதோ ஷவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிமினை பார்க்க, ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிக்காதன்னு சொல்லிட்டு அவரோட நோஸை ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணிவிட்டு சரி ஓகே போய் டோர் ஓப்பன் பண்ணு, நான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனவர் திரும்பி வந்து ஜிமினோட லிப்ஸ்லேயே மறுபடியும் கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோடய இது பண்ணிவிட்டு அவரோட லிப்ஸை அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. டேயாங் பண்ணுறதை பார்த்துட்டு டேயாங் அப்படியே அவரோட ரூமுக்கு அந்த சைடு ஜம்ப் ஆனதுமே ஜிமின் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ரூமை. என்னாச்சு ஜிமின், ஓகே தானேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்வர்டில் செக் பண்ண,
எனக்கு ஓகேதாம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா ஆயிட்டேன். உன்னை கூப்பிட்டுட்டு போய் உனக்கு ஹெல்த்து சரி பண்ணி விட்டுருக்கா, நீ அவன் மேலே கோவப்படலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவரோட அம்மாவை அனுப்பிட்டு அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. டேயாங்கோ ஸ்மைல் பண்ணிவிட்டு கீழே வர ஜிமின் டேயாங்கோ பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. டேயாங்கோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாகிடுறாங்க, சைலண்ட் ஆகிடுறாங்க. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடுது. இப்போது டேயாங்கோட அப்பா தான் வராங்க. டேயாங், சொல்லுங்கள் டேட். ஆமாம், இன்னும் 2 days நீ கிளம்பணும்ல அப்படின்னு சொல்ல ஜிம்மியோட ஃபேஸ் லைட்டாக சேட் ஆகுது. டேயாங் அதை நோட் பண்ணுறான். ஆமாம் டேட், இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூனே நான் கிளம்பணும். ஸோ நைட் வந்து நான் பர்ச்சேஸ்க்கு முடிச்சுட்டு நைட்டே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணோம். எனக்கு நாளைக்கு ஆஃப்டர்நூன் கிளம்புற மாதிரி இருக்கும் டேட் அப்படின்னு. டேயாங்கோட அம்மா, டேயாங் 1 month அங்கேயே இருக்கணுமா, இங்கே இருந்துட்டு பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச்சு, ஸோ அங்கே தான் எங்களுக்கு ஸ்டே பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கும் ப்ராக்டிஸு. அங்கேயும் வந்துட்டுருக்க முடியாது, தெரியும்ல. அங்கேருந்து இங்கே வந்து ரொம்ப லாங்கு ட்ராவலுக்கு 8 hours ஆயிரும்மா. அப்புறம் ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே டயர்ட் ஆயிரும், அதுக்காக தான் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. சரி டேயாங், இருந்தாலும் உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஓகேவா? நீ கூட இல்லைன்னா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, டைமுக்கு சாப்பிடு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, யார்கிட்டயும் வம்பு பண்ணாத, புரியுதா? நாங்கள் பார்க்குறோம், இடையில வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்றாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, 1 month தானே, நான் வந்துடுவேன் அப்படின்றாங்க. டேயாங்கோட அப்பாவும் சரி ஓகே, ஈவினிங் முடிச்சுட்டு நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் கையில் கேஷ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி ஓகே டேட், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப ஜிமின் அப்படியே ஃபீஸ் சேட் ஆகிடுது. ஸோ அவருக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஸோ அவருக்கு அது மறந்தே போயிருந்திருக்கும். ஜிமினுக்கு டேயாங் வந்து ப்ராக்டிஸ்க்கு போகிறது நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அப்படியே ஒரு ஃபேஸ் ரொம்ப சேட் ஆகுது. இன்சைடு ஜிமின் டேயாங்கோட பைக்கிட்ட தான் வந்து நிற்க, டேயாங் ஏறிடா போகலாம் அப்படின்னு. ஜிமின் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக அவரோட பைக்கில் ஏறிட்டு எதுவுமே பேசாமல் டேயாங்க லைட்டாக அவரோட வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. சரி, ஜிமின் கிட்ட டேயாங் பேசிகிட்டே இருக்காங்க. ஈவினிங் ஷாப்புக்கு போகிறோம், உனக்கு ஏதாச்சும் வேணுமா, வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஜிமின் எதுவுமே ஆன்சர் பண்ணவே இல்லை. என்னாச்சு ஜிமன் சொல்லிட்டு கேட்க ஜிமின் எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. டேயாங் திரும்பி பார்க்குறாங்க, ஜிமின் எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு டைம் ஆகுது காலேஜுக்குன்ட்டு அவரை காலேஜுக்கு கூப்பிட்டு போய் வண்டி விடுறாங்க. பார்க்கிங்கில் இறங்கிட்டு ஜிமின் அவரோட ஹெல்மெட்டை மட்டும் கழட்டி கொடுத்துட்டு சைலண்ட்டாக நிற்க டேயாங் கேட்குறாங்க, என்னாச்சு, இப்போ எதுக்கு பேசாமல் இருக்க ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை டிடி ஒன்றும் இல்லை, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல டேயாங் ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்க ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்க டேயாங் என்னடா, ஏன் இந்த மாதிரி என்னை பேசாமையே கொள்கிற, மார்னிங் நல்லா தானே பேசினேன், இப்போ எதுக்கு என்கிட்ட மறுபடியும் பேசாமல் நான் அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போகிறேன் அப்படின்னு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பல்ல கடிக்க ஜிமின் ஒரு மாதிரி அவரோட ஐஸ் கலங்கிட்டு, டேயாங் நீங்கள் 1 month மறுபடியும் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு போகணும்ல. ஆமாம், என்னாச்சு, அதை நினச்சி தான் இப்போ வருத்தப்படுறியா? டேட் சொன்னதுலேருந்து தானே என்கிட்ட பேசாமல் இருக்க, அது ஜஸ்ட் 1 month தானே, நான் போயிட்டு இப்படின்றதுக்குள்ளே வந்துட வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் 1 week போனதே என்னால் வந்து இது பண்ண முடியல டேட்டே, நீ இப்போ 1 month என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஸோ அதுக்கு இன்னும் 2 days இருக்குல்ல, நாளைக்கு மார்னிங் நீங்கள் நாளைக்கு ஆஃப்டர்நூன் போயிடுவீங்க, இன்னைக்கு 1 day தான் இருக்குது தெரியும்ல, அதுக்கப்புறம் இது மாதிரி என்னை யார் கூப்பிட்டுட்டு வருவா, அப்புறம் எப்போவுமே என்னை யார் டேக் கேர் பண்ணிப்பான், எப்போவுமே என் கூட யார் ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசுவா, நான் என்ன பண்ணாலும் தாங்கிட்டு யார் இருப்பா சொல்லு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த 1 week எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உன்னை மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஜிமினோட ஹேண்ட்ஸை அப்படி புல் பண்ண ஜிமின் அவரோட செஸ்ட்லேயே வந்து அப்படியே விழுறாங்க. ஸோ அங்கே அந்தளவுக்கு யாரும் இல்லை. டேயாங் என்ன பண்ணுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் புஷ் பண்ண. சரி காலேஜில் இருக்க,
அமைதியாக இரு, சரி எதாக இருந்தாலும் ஈவினிங் போகும்போது பேசிக்கலாம், ஓகேவா? நீ அதை பற்றி ஏதோ வரி பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்காக உன் ஸ்டடீஸை பாரு, ஓகேவா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நாட் மட்டும் பண்ணுறாங்க அவரோட ஹெட்டை. இந்த சைடு எல்லாத்தையுமே பேக் சைடில் ஒரு பர்சன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபெலிக்ஸ் தான். ஸோ அவர் அங்கே அவரோட பைக் பார்க்கிங்கை நிறுத்திட்டு அவரோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அவருக்கு லைட்டாக பெயின் ஆகுது. ஏன்னாலும் ஜிமின் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அவர் பிஹேவ் பண்ண விஷயம் வேணால் தப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு ஜிமின் அவ்வளோ பிடிக்கும். ஜிமினை டேக்கர் பண்ணிக்கிறத பார்க்க லைட்டாக அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போகவே ஜிமினும் போயிட்டுருக்காங்க. ஸோ பேக் சைடில் நம்ம டேயாங்கும் அவரை விட்டு தொலைவில் தான் வந்துட்டுருக்காங்க. ஜிமின் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு எதுவுமே பேசல, அவர் பாட்டுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்க. யோன்ஜன் வயன்லாம் என்னன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, நம்ம யோன்ஜன் தான் என்ன சீனியர் ப்ராக்டிஸ்க்கு போகிறாங்க 1 மந்த்து, அதானே அதுக்கு தானே இப்போ சேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் ஆமான்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கலங்கிட்டே சொல்ல, வந்துடுவாரா, இது அவரோட ஃப்யூச்சர், அவரோட ட்ரீம், நீயே இப்படி பண்ணலாமா, அவர் எல்லாமே உனக்காக நல்லதுக்கு தானே செய்வாங்க. இப்போது அதில் அவர் செலக்ட் ஆனார்னா அடுத்து அவர் ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் போவாங்க. ஸோ அவருக்கு அவரோட கெரியரும் அப்படியே முடிய போகுது. ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல, அவர் ட்ரீமை அவர் அச்சீவ் பண்ணாதானே, ட்ரீமோட கோலை அச்சீவ் பண்ணாதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமினுக்கு அப்போ தான் புரியுது, ஆமாம் நம்ம இப்படி இருக்கிறது தப்பு தான், நம்ம தான் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கோம். ஸோ டேயாங்கும் அவரோட ஸ்டடீஸும் முடியுது, இதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் அவரோட ட்ரீம் கோலெல்லாம் அச்சீவ் பண்ணணும், நம்ம இப்படி சைல்டிஷாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ஐஸ் ஒரு மாதிரி திரும்பி லைட்டாக டியர்ஸ் வந்திருக்கும், ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இன்சைட் யோன்ஜன் தான் அவரோட அந்த தலையை ஒரு மாதிரி அழுத்தி கோதி விட்டுட்டு, இவ்வளோ சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளை தானே கொஞ்சம் வந்துட்டு தண்டா போதும் உனக்கு அப்படின்னு ஒயன் அப்படியே ஜிமின் கிட்ட பார்த்துட்டு, ஆமாம் ஜிமன், அது என்ன உனக்கு இப்போ வர வர டேயாங் சீனியரை ரொம்ப பிடிக்குது, ஃபஸ்ட்லாம் அந்தளவுக்கு பேசவே மாட்டேன், இது பண்ண மாட்டேன், ஆனால் இப்போல்லாம் அவங்க ஏதாச்சும் சொன்னால் இங்கே ரொம்ப சேடாக உட்காந்துடுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமின் அது அப்படின்னு சொல்ல, இங்கே யோன்ஜன் தான் அவள் தலையிலே ஒன்று வைக்க, இதுக்குடா இப்போ என்ன அடித்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் இப்போ உன் கூட வர்றதால நீ ஹாப்பியாக இருக்க, ஸோ நான் இங்கேருந்து அவங்க கூட ப்ராக்டிஸ் போயிட்டா நீ இப்படி தான் இருப்ப, புரியுதா, சும்மா அவனை கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்ல, இன்சைடு வயன் அப்படியே அதுக்கு என்னை அடிச்சுட்டா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதுகுலையும் ஒன்று வைக்க, இந்த சைடு 2 பேரும் அவங்க அடிச்சுக்கிறத பார்த்து ஜிமின் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறீங்க, சார் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்பாடி ஒரு வழியாக சிரிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்ககிட்ட போயிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் ஈவினிங் டைம் ஸ்கிப் ஆகுது, அவங்களுடைய அந்த காலேஜும் முடியுது. ஜிமினுக்கு அந்த டைம்ஸ் போக 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 அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவரோட கிளாஸை முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம டேயாங்காக தான் பார்க்கிங் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்கிங்லேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, கடைக்கு போகணும் அப்படின்ட்டு. அதனால் ஜிமின் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்க டேயாங்கும். ஸோ அவங்க 2 பேரும் போய் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பி இருந்திருப்பாங்க. டேயாங்கும் அவரும் அங்கேருந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜிமின் பாட்டுக்கு சைலண்ட்டாக நிற்க, அவர் எதுவுமே பேசலை. டேயாங்க பார்த்து ஸ்மைல் கூட பண்ணல. டேயாங் இவனை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஹெல்மெட் வேர் பண்ண. ஜிமினும் அமைதியாக இருக்காங்க. ஏன்டா இப்படி இருக்கு, ஏன் இப்படி பண்ணுற, நல்லா தான் பேச அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டிட்டி, போகலாமா அப்படின்னு சொல்ல, சரி நீ ஓகே தானே, நான் ஓகே தான், சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க கூப்பிட்டுட்டு அவருக்கு அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ 1 மந்த்ஸ்க்கு தேவையான திங்ஸு அதெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இப்போது பெரிய ஷாப்பிங் மால் தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போது ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்காரு. ஜிமினும் அவர் கூடவே போகிறாங்க. ஸோ டேயாங் தான் அந்த ட்ரெஸ் ஷாப்பில் அவரோட ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் அண்ட் அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஜிமினை கூப்பிட்டுட்டு ஸோ அப்படியே அந்த ட்ரெஸ் ஷாப்புக்குள்ளே வரும்போது அங்கே ஒரு கப்புள் டிஷர்ட் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ ஒயிட் அண்ட் ரெட்டில் ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ காம்பினேஷனாக பார்க்குறாங்க. டேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு,
இப்போ அந்த டிஷர்ட் பார்க்குறதுக்காக தான் ஜிமினை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. டேயாங் என்ன பண்ணுறீங்க, நம்ம இந்த ரோக்கு தான் போகணும், இந்த சைடில் தான் இருக்குது, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு. எனக்கு தெரியும், வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிட்டு போக அந்த டிஷர்ட் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ டேயாங் அப்படியே பார்க்க டிஷர்ட் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வச்சு பார்க்க, டேயாங் என்ன பண்ணுறீங்க, கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறாங்க. சைஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை பேக் பண்ண சொல்லிடுறாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு எனக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல, உனக்கு நீ நானும் சேமாக போடவே இல்லைல்ல, ஸோ அதான் அழகாக இருக்கும் இந்த கலர் உனக்கு அப்படின்னு சொல்ல ஜிமின் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. தேங்கும் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இப்போது அவங்களோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஜிமின் அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக வர டேங்க்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறது. சரி இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் வர இன்சைட் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆக அவங்க அம்மா என்ன டேயாங் எல்லாமே வாங்கிட்டியா அப்படின்னு சொல்ல வாங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்ல சரி ஓகே டேயாங் உனக்கு பேக் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இருக்கட்டும், நான் ஜிமினை வச்சு பேக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒர்க் இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல இல்லை டேயாங் அப்படின்னு. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு பேக்கிங்லாம் இல்லை, நான் ஆல்ரெடி போயிட்டு வந்த திங்ஸ்லாம் இருக்கே, கொஞ்சம் தான் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் தான் பேக் பண்ணணும், நான் அவனை கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்கும் ஜிமன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஜிமினும் ஓகே அப்படின்னு சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட திங்ஸை எடுத்துகிட்டு இப்போ டேயாங்கோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஜிமினும் அவரோட திங்ஸ் எடுத்துகிட்டு போய் இப்போது டேயாங்கோட பெட்டில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க டேயாங் கீழே பார்க்குறாங்க. ஸோ அவங்க அம்மா கிச்சனுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படியே சைலண்ட்டாக அவரோட ரூமை அப்படியே லாக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. திரும்பிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சேடாக தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க டேயாங் அவர் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை கீழே பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. சரி ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வாய்ஸ் கொடுக்க ஜிமன் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்க டேயாங் அவரோட ரூம் டோரை லாக் பண்ண என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இப்போது ரூம் டோரை லாக் பண்ணீங்க, அம்மா ஏதாச்சும் தப்பாக நினைக்க போகிறாங்க டேட்டே அப்படின்னு சொல்ல அம்மா இப்போதைக்கு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போதைக்கு மேலே வர மாட்டாங்க, நீ ஏதோ இப்போ கத்தாத புரியுதா அப்படின்னு. ஆனால் எதுக்கு ரூம் டோரை லாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் கிட்ட ஜிமன் கேட்க எல்லாம் உன்னை மிஸ் பண்ணுவேன்ல அதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே ஐஸை ரோல் பண்ணி யோசிக்க போகும்போது டேயாங் ஸ்பீடாக வந்துட்டு ஜிமின் அவரோட பெட் மேலே தான் உட்காந்துருப்பாங்க, திங்ஸ் எல்லாம் டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே ஜிமின் அந்த பெட்டோடு சேர்த்து சாச்சு அவர் மேலே ஓவராக டேயாங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே ஷவுட் பண்ண கம்முன்னு இருடான்னு சொல்லிட்டு அவரோடைய மவுத்தை க்ளோஸ் பண்ண ஜிமின் அப்படியே அவரோட ஐஸில் டேயாங்கை பார்த்துட்ருக்காங்க. டேயாங் என்ன பண்ணுறீங்க, அந்த ஐஸ்லேயே கேட்குறாங்க கையை எடுங்க அப்படின்ற மாதிரி. நான் கையை எடுக்கிறேன், நீ அமைதியாக இரு புரியுதா அப்படின்றாங்க. ஜிமின் அப்படியே ஹெட்டை நாட் பண்ணுறாங்க ஓகேன்ற மாதிரி. அவரோட மவுத்லேருந்து அந்த ஃபிங்கர்ஸை எடுக்க அப்படியே அவரோட ஃபிங்கர்ஸை அப்படியே ஜிமினோட லிப்ஸ்லேயே அப்படியே வைப் பண்ணிகிட்டே எடுக்க ஜிமின் கல்ப் பண்ணிவிட்டு பார்க்க அங்கே அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டு ஜிமின் அன்ட்டு அங்கே 2 பேரும் அவங்க ஐஸை அப்படி பார்த்துக்கிறாங்க. ஜிமினோட ஐஸில் அவரை மிஸ் பண்ண போகிறோன்ற அந்த மிஸ்ஸிங்னஸ் அப்படி தெரியுது. டேயாங்க்கும் அது புரியுது, இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆனாலும் அவராலையும் இருக்க முடியாதுல்ல, ஜிமினை எப்போவுமே 24 hours பார்த்துட்டே இருக்கவர். இப்போ அவரும் 1 month அவரை விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. சரி ஜிமின் ஐஸ்லேருந்து அப்படி டியர்ஸ் சைட்லேருந்து ட்ராப் அவுட் ஆகுது. டேயாங் ஜிமன் எதுக்குடா இப்போ அழுகிற, என்னடா ஆச்சு, ஏன்டா எனக்கு காலையிலேருந்து கொல்லாமல் கொண்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது எனக்கு தெரியல டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவரோட டேயாங்கோட செஸ்டில் அதாவது டேயாங்க அவரோட 2 காலரை பிடிச்சி கிட்ட இழுத்து அவரோட செஸ்டில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயாங்க அவரை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் அப்படியே லே ஆகுறாங்க. ஸோ ஜிமின் அவரோட செஸ் மேலே போட்டுட்டு ஜிமின் என்ன ஜிமின் ஆச்சு, ஜஸ்ட் 1 month தான், இப்போ எதுக்கு இவ்வளோ சேட் ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல டேட்டே, எனக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்னை விட்டுட்டு போகிற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது, அந்த ஃபீலிங்ஸை என்னால் சொல்ல முடியல. நானும் காலையிலேருந்து
உங்ககிட்ட அதெல்லாம் காட்டக்கூடாது, சரியாயிரும். எனக்கு புரியுது, இது உங்களோட ட்ரீம் கோல், நீங்கள் பண்ணணும்னு, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு தான் தோணுது. ஆனாலும் ஒரு பக்கம் ரொம்ப எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இங்கே பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேங்கோட அந்த செஸ்ஸில் இருப்பாங்கள்ல, ஸோ லைட்டாக அவரோட அந்த ஆக்கல் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட 2 சீக்ஸையும் அப்படியே கப் பண்ணிவிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸு டேங்கை பார்க்க வைக்கிறாங்க. டேங்க ஐஸை ஜிமின் பார்க்கவே மாட்டுறாங்க. சொல்கிறேன்ல இங்கே பாரு அப்படின்னு ஜிமின் சைலண்ட்டாக அவரோட ஐஸையே பார்க்கணும். இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். ஸோ என்னோடய ஸ்டடீஸும் முடிய போகுது, என்னோடய கோலையும் நான் அச்சீவ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணாதான் உன்னை என்னால் நல்லா பார்த்துக்க முடியும், புரியுதா? இதுக்கப்புறம் நமக்கு 2 பேருக்குள்ளே கொஞ்சம் இந்த மாதிரி வரும் தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வரும். நீ இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு உன்னோட ஸ்டடீஸையும் நீ ஒழுங்காக பார்த்தாதான் அடுத்து நம்ம 2 பேருமே சீக்கிரமாக சேர்ந்து ஒன்றா இருக்க முடியும். ஸோ இப்போவே நீ இப்படி பண்ணேன்னா எப்படி ஜிமன்? என்னால் உன்னை இப்படி இந்த மாதிரி விட்டுட்டு அங்கே போயிட்டு ரிலாக்ஸாக இருக்க முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் இல்லை இருக்க முடியாது அப்படின்றாங்க. புரியுதில்ல? ஸோ அது சரியாயிரும், ஒன்றும் இல்லை. நீ டெய்லி என்கிட்ட கால் பேசலாம், ஓகேவா? நைட் நான் 8 o'clock என்னோடய ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ தூங்க போகிற டைமுக்கு நான் கால் பண்ணுறேன். நீ டெய்லி என்கிட்ட ஃபோன் பேசலாம், ஓகேவா? நான் வீக்லி ஒன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை பார்த்துட்டு போகிறேன். இல்லை டிடி வேணாம், நீ சொன்னலாம் 8 hours ஆகும்னு, அப்புறம் உனக்கு தேவையில்லாமல் ஹெல்த் இஷ்யூ ஆகும். நீ உன் ப்ராக்டிஸை பாரு. நான் புரிஞ்சுக்குவேன், எனக்கு கொஞ்சம் டைம் தான் வேணும். அது இப்போது நீ என் கூட இருக்கல, எனக்கு இது போதும். நீ போயிட்டு நீ சக்ஸஸ் ஆக்கிட்டு வரணும் அப்படின்றாங்க. குட், இதுதான் என்னோட மூச்சு அப்படியே சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ண ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த டியரி ஐஸோட ஸ்மைல் பண்ண. டேங் இப்படி அழுகாதடா, உன்னை அழ வைக்கிறது எனக்கு பிடிக்காது. வேறு யாருன்னா அழ வச்சாலே எனக்கு கோவம் வரும். நானே உன்னை அழ வைக்கிறேன்றப்போ என்னையே என்னால் மன்னிக்க முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. ஜிமின் அவரோட லிப்ஸில் அப்படியே ஹேண்ட்ஸ் வச்சுட்டு நான் நீ என்னை அழ வைக்கல அப்படின்னு சொல்ல. அப்போ நீ எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க? அது நீ எப்போவுமே என் கூடவே இருப்பட்டேட்டே, இதுக்கப்புறம் 1 month உன்னை பார்க்க முடியாதுல்ல, இப்படிலாம் பேச முடியாதுல்லன்னு சொல்ல. டேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜூன் எல்லாமே சரியாயிரும் சரியா அப்படின்னு சொல்ல. ஜிமினோ அவரோட ஹெட்டை நாட் பண்ணிவிட்டு சரின்ற மாதிரி சொல்ல. டேயாங்கும் அவரோட லிப்ஸில் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க, சாஃப்டாக. ஜிமினோ பேக் கிஸ் பண்ண டேயாங்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அந்த டைம் நைட் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணி அப்படியே படுத்திருக்காங்க. ஜிமின் டேயாங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே படுத்திருக்காங்க. டைம் ஆகுது, டின்னருக்கு போகணும், கீழே அம்மா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல. ஜிமின் இன்னும் கொஞ்ச நேரம் டேட்டேன்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணேன். கீழே இருந்து டேயாங்கோட அம்மா தான் 2 பேருக்கும் டின்னர் ரெடி ஆயிடுச்சு, வரீங்களா, இல்லை நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு அவங்க கீழே இருந்து கேட்க நம்ம டேயாங்கும் அவரோட ரூமில் இருந்து ஜிமினை லைட்டாக விளக்கிட்டு இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ரொம்ப சத்தம் கேட்காம அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லைம்மா நாங்களே வரோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல. சரியா டின்னர் ஆறப்போது, சீக்கிரம் வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்கோட அம்மாவும் சொல்லிவிட்டு அவங்க கிச்சனுக்கு போய் எடுத்து வச்சிட்ருக்காங்க ஃபுட்ஸ் எல்லாமே. இந்த சைடு டேயாங் தான் அவரோட டோரை லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, லாக் போடலை, லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்க சரி சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸை நீட்டி டேயாங்க கூப்பிட என்னன்ற மாதிரி டேயாங்க ஒரு பக்கத்தில் போக உட்காந்துட்டு இருந்த ஜிமின் நம்ம டேயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேயாங்கோ ஜிமினோட ஹெட்டை ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுத்துட்டு ஏன்டா இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்க, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை ஜிமின் அப்படின்னு சொல்ல. டே கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க ஒரு ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காங்க, ஜிமின் ஒரு ஹக் பண்ண மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை சொல்லிட்டு டேயாங்கும் ஃப்ரண்ட்டில் போக ஜிமின் டேயோட அந்த ஹேண்ட்ஸ் அப்படி இழுக்க என்னென்னு திரும்பி பார்க்கும்போது ஜிமின் டேயாங்க்கு அவளோட லிப்ஸில் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. டேயாங்கும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க, என்ன பண்ணுற ஜிமின் அப்படின்ற மாதிரி. ஜிமின் எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
அப்படியே அவங்களோட அந்த கிஸ்ஸை ஒரு மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு ஜிமின் டேயாங் அவரோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு ஒன்றும் இல்லை, நானும் உன்னை விட்டு போயிடவா போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜிமின், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினும் இல்லை மிஸ் பண்ணுவேல டேயாங், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல சரி ஓகே வா போகலாம், அம்மா வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போது 1 by 1 கீழே இறங்கவே டேயாங்கோட அம்மா கேட்குறாங்க லக்கேஜில் பேக் பண்ணியாச்சா? பேக் பண்ணிட்டேம்மா. ஓகே சரி ஓகே சாப்பிடுங்க, சாப்பிட்டு சீக்கிரமாக போய் படு அப்படி சொல்ல சரிம்மான்னு சொல்லிட்டு டேயாங்கும் சாப்பிட்டுட்ருக்க. ஜிமினும் அவரோட ஃபுட்டை ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க. இன்சைட் டேயாங் ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமினும் அவங்க 2 பேருமே அவங்க டின்னரை முடிச்சுட்டு இப்படியே போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டேயாங் கிளம்பிட்டுருக்காங்க. ஜிமினும் அவரோட ஃபேஸை ரொம்ப ரொம்ப சேடாக வச்சுருக்காங்க. இங்கே அவங்க அம்மா அப்பாலாம் டேயாங்க்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க சீக்கிரம் போயிட்டு நல்லபடியாக வின் பண்ணிவிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்கும் சொல்லிகிட்ருக்க. ஜிமின் எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க. வெளிலேருந்து பைக் சவுண்டும் கேட்குது. டேயாங் கிளம்புறதுக்கு அவர் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வராரு. ஸோ பைக் சவுண்ட் கேட்குது. இன்சைட் டேயாங் அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லக்கேஜ் அங்கே வச்சுட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு அவரோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ அவரோட ரூமுக்கு போய் பார்த்தா ஜிமின் அங்கே தான் நின்றுட்டுருக்கா. டேயாங் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன பண்ணுற இங்கே, எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க டேயாங் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல டேயாங் டைட்டாக ஜிமின்க்கு ஹக் கொடுத்துட்டு சரிடா நான் பார்த்து போயிட்டு வரேன், நான் போயிட்டு கால் பண்ணுறேன், நைட்டில் ஃபோன் அட்டென்ட் பண்ணு ஓகேவா, டெய்லி பேசலாம், நீ எதுவும் நினச்சிக்காத. அம்மா நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஆள் இல்லாத ரூமுக்கு வந்து கீழே பேரண்ட்ஸ் பார்த்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லி கேட்க இல்லை நான் அப்பா அம்மா என்னை கவனிக்கல, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு டேயாங்கோ ஜிமின்க்கு போயிட்டு வந்து ரிட்டன் அவருக்கு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு டேயாங் அவரோட ட்ராயரில் அவரோட அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் மறந்துருப்பாங்க, அது எடுக்க தான் வந்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் கலங்கிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் சொல்கிறாங்க. அவருக்கு பாய் சொல்லிவிட்டு டேயாங்கோட பெட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. டேயாங்கும் கீழே இறங்கிட்டு திரும்பி அவரோட ரூமையே பார்த்துட்டு போகிறாங்க. சரி டேயாங்கோட அம்மா அப்பா தான் எங்கே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின்க்கு ஏதோ ஒர்க் இருக்காமா, அவன் ரூமில் இருக்கா, சரி இருக்கட்டும் நான் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்ல வெளியில் நம்ம ஜேகே தான். ஸோ பைக் ரன் பண்ணிட்டுருக்காங்க. டேயாங்கோ கிளம்பி அவங்க அம்மா அப்பாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அவரே கிளம்பிடுறாங்க. மேலே பால்கனிலேருந்து ஜிமின் டேயாங்கே பார்த்துட்ருக்க. டேயாங்கும் பாய் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமினும் ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இன்சைட் அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறாங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து ஜிமின் அந்த மாதிரி சேட் ஃபேஸை பார்க்கவே முடியல. அதனால் அவரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறாங்க. இன்சைட் நம்ம ஜேகே தான் என்னடா அவன் மூஞ்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க அவன் நேற்றுலேருந்து ஒழுங்காக பேச கூட இல்லைடா. சரி மச்சான் இப்போ நமக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், வந்து பேசிக்கலாம், அவங்க கூட தானே இருக்க போகிற அப்படின்னு சொல்ல சரி சொல்கிறது சரிதான், இருந்தாலும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்டா, என்ன மச்சான் ஒரே லவ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாயை முட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பின்னாடி அவரோட முதுகுலையே தட்ட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எப்படி தான் டேஸும் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேயாங்கும் அவரோட அந்த மேட்ச் நடக்கிற பிளேஸ்க்கு போய் ஸ்டே பண்ணிடுறாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்க. ஹோபி நம்ம ஜேகே அண்ட் டேயாங் 3 பேருக்கும் ஒரே ரூம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம டேயாங்கும் நைட் ஆனால் அவர் வந்து நைட் 8 o'clock மேலே டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க. ஃப்ரீ டைமில் ஜிமினும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஒரு 1 week ஸ்கிப் ஆகுது. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஜிமின் பேசுன மாதிரி இல்லாமல் இருக்க ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக பேசுகிறாங்க. டேயாங் அவருக்கு கம்ஃபர்ட் பண்ணுறது நான் வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதேதோ பேசி சிரிக்க வச்சிட்ருப்பாங்க. நம்ம ஹோபி அப்புறம் நம்ம ஜேகேலாம் வாங்கி பேசுவாங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த சைடு அப்படியே தான் நம்ம ஜிமின் ஒரு நாள் கால் பேசிட்டு மேலே போயிட்டு படுத்திருப்பாங்க. ஸோ மிட் நைட்டில் அவருக்கு தண்ணி ரொம்ப தாகம் எடுத்திருக்கும். அவரோட ரூமில் வாட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருப்பாங்க. ஸோ கிச்சனில் வந்துட்டு அவரோட வாட்டரை குடிச்சிட்டு மேலே போகும்போது நம்ம ஜிமின் அம்மா அப்பாவோட ரூமில் இருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம ஜிமின் அவங்க அம்மா அப்பா ரூமுக்கு வெளியே தான் போயிட்டு என்னாச்சுன்ட்டு
அவங்க ரூமுக்கு போகலான்ட்டு போகிறாங்க. ஸோ அந்த டோர் வந்து லாக் பண்ணலை, ஓப்பனில் தான் இருக்குது. இந்த சைடு ஜிமினோட அப்பா ஏதோ சொல்கிறாங்க. ஜிமின் அதை கேட்க, ஜிமினோட அம்மா அப்பா பேசுகிற அந்த கான்வர்சேஷனை கேட்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே நின்று சைலண்ட்டாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஜிமினோட அம்மா தான் அவங்க ரூம்குள்ளே ஜிமின் வெளியே இருக்கிறது தெரியாமல், என்னங்க இந்த மாதிரி நம்ம பசங்களோட போக்கு ஒரு மாதிரி இருக்குது, டேயாங் ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ இல்லை, ஜிமினை ஓவராக டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி தோணுது, அவங்களுக்குள்ள ஏதோ தப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அது என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்ல, சரி ஜிமினோட அப்பா இல்லை ஏன் இப்படிலாம் யோசிக்கிற, ஃபஸ்ட்டு நம்ம ஜிமினை டேயாங் ஏற்றுக்கவே இல்லை, இப்போ அவனை டேக் கேர் பண்ணிக்கிறான், இப்போ தான் அவனுக்கு ஜிமினோட பாசம் தம்பி மேலே இருக்க பாசம் வருது, நீ ஏன் இப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க அது வந்து இங்கே பாரு, நீ அப்படிலாம் யோசிக்கிறது ரொம்ப தப்பு, அவங்க 2 பேருமே நம்ம பசங்க, அதுவும் நான் வளர்த்த என்னோட பசங்க ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, தேவையில்லாததெல்லாம் ஏன் யோசிக்கிற, நீ ஓவராக மாசெலாம் பார்த்து கிட்டு போயிட்ட அப்படி சொல்ல, என்னங்க நான் சொல்ல வர்றது கேளுங்க அப்படிங்கும்போது, நீ வாய மூடு, என் பசங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவனுங்க 2 பேரும் நல்ல பாண்டிங்கில் இருக்கானுங்க, இப்போ தான் அவனுங்க ஏதோ அவனுங்களுக்குள்ளே அடிச்சிக்காமல், நம்ம ஜிம்மன் எவ்வளோ நல்ல பையன் தெரியும், நம்ம டேயாங் எவ்வளோ ரூடாக இருந்தாலும் இப்போ ஜிம்மினை டேக் கேர் பண்ணிக்கிறான், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவன் திடீர்னு கேர் பண்ணி காட்டுறது உனக்கு தப்பாக தெரியுது அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு புரியலை, ஆனால் டேயாங் அந்த மாதிரி எனக்கு தோணலை, ஒரு தம்பி மேலே இருக்க பாசத்தை காட்டுற மாதிரி எனக்கு தோணலைங்க, இங்கே பாரு ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஜிம்மினோட அப்பா கேட்க, என்னங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் இந்த மாதிரிலாம் உனக்கு தோணுது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜிம்மினோட அம்மா அது இல்லைங்க, அவன் அந்த மாதிரி ஒரு மாதிரி அவன்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிட்டானோன்னு தோணுது, அது வந்து எனக்கு ஏதோ பிரதர்ஸ் பாண்டிங் மாதிரி தெரியல, திடீர்னு அவன் ஏன் இவ்வளோ வந்து ஜிம்மினை கேர் பண்ணிக்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அவனுங்க 2 பேர் ஒன்றா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு கேட்க, ஜிம்மினோட அம்மா ஒரு மாதிரி அப்படியே அழுதுடுறாங்க, பின்ன இப்படி பேசுகிற அப்படி சொல்லிட்டு கேட்க, இங்கே என் பசங்க ஒன்றா இருக்கிறது எனக்கு பிடிக்காமல் போக்குமா, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மாவும் பேச, அவரும் சரி ஏன் நீ அப்படி உனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு புரியலை, அவங்க 2 பேருமே நம்ம பசங்க தப்பு பண்ண மாட்டாங்கடி, நம்ம பசங்க தப்பு பண்ணுறதை பற்றி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிக்க கூட மாட்டாங்க, நம்மளோட வளர்ப்பு அப்படி இருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு எனக்கும் அப்படியே இருந்தால் சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட அம்மாவும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மினோட அப்பாவோட அந்த ஷோல்டரில் சாஞ்சிட்டு உட்காந்துருக்க ஜிம்மன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு மாதிரி அவருக்கு என்ன சொல்லனே தெரியல, அங்கேருந்து அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போயிடுறாங்க, அவரோட ரூமுக்கு போயிட்டு தான் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டோரில் சாஞ்சிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம ஜிம்மன் இது எல்லாத்தையுமே மறந்துருப்பார். ஸோ இப்போது திடீர்னுட்டு ஞாபகம் வரவே நம்ம என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம், என்ன வேலை பண்ணிக்கிட்டுருக்கோம், நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டுருக்கோம், அவர் என்ன டேட் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, ஆனால் ஜிம்மன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, டேயாங் கூட சேர்ந்து நீ அவங்க 2 பேருக்குமே துரோகம் பண்ணிகிட்ருக்க, அவங்க வளர்ப்புக்கே நீ துரோகம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி வந்து ஒரு மாதிரி அவரோட அந்த டோர்லேயே சாஞ்சி உட்காந்துட்டு அப்படியே அழுகுறாங்க சைலண்ட்டாக. அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தையை வந்து அவரால் பேர் பண்ணிக்கவே முடியல, என்னோடய வளர்ப்பு என்னோடய பிள்ளைங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அப்பா அவ்வளோ நம்புகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது அவரால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. ஜிம்மன் அப்படி அழுகுறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் அந்த டேஸை ஸ்கிப் ஆகுது. இதுக்கப்புறம் ஜிம்மன் ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. அவரோட ஃபேஸ் மார்னிங் பார்த்தா அழுது அப்படி வீங்கி இருக்குது. ஸோ அவங்க அம்மாவுக்கு முன்னாடி அவரால் போக முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவர் பாட்டுக்கு அவங்க அம்மா ஃபேஸை பார்க்காமலே சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போகிறது வர்றது அப்படி தான் இருக்காங்க. அந்த காலேஜ்லேயும் அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார், யார்கிட்டையும் பேச மாட்டேன்றாரு, கிளாஸில் ஒழுங்காக கவனம் இல்லை, ஒரு மாதிரி
நடந்துட்டுருக்காரு. ஒரு நாள் யோஞ்சன் தான் கேட்குறான், ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிமனும் யோஞ்சனும் அங்கே இருக்க லைப்ரரியில் நோட் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க எக்ஸாமுக்காக. ஸோ ஜிமன் அப்படின்னு கூப்பிடு. நம்ம ஜிமன் அப்படியே ஏதோ ஒரு தாட்டில் இருக்கவே அவரை போட்டு உழுக்க, என்ன யோஞ்சன் அப்படின்னு கேட்க, என்னடா ஆச்சு, 1 வீக்காக நீ சரியில்லை, ஏன் இது மாதிரி இருக்க, ஏன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிற, ஒழுங்காக ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிற, ஆமாம் எதுக்கு நீ பிரின்ஸிபலை போய் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் ஸ்காலர்ஷிப்பை பற்றி கேட்க போனேன். உனக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப், அதான் உன் பேரண்ட்ஸ் உன்னை நல்லா பார்த்துக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எவ்வளோ நாள் தான் நான் என் பேரண்ட்ஸையே நம்பிட்டு இருக்கிறது. ஸோ ஸ்காலர்ஷிப்க்கு தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் இல்லை நான் அது வந்ததுக்கப்புறம் என்னோடய கசின் கூட சேர்ந்துட்டு நான் அங்கேயே படிக்கலான் இருக்கேன்டா. ஏன் இங்கே என்னாச்சு, என்ன நினச்சிட்ருக்க, டேயாங்க அதெல்லாம் உன்னை போக விட்டுருவாங்களா என்ன, அவங்க இல்லாதப்ப நீ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணது தெரிஞ்சாலே அவ்வளோதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஜெமின் சேடாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, அவனுக்கு தெரிஞ்சாதானே அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் என் வீட்டில் பர்மிஷன் வாங்கிக்குவேன், நீ எதுவும் கவலைப்படாது. அப்போ எங்களை பார்த்தா எப்படிடா தெரியுது, உன்னோட ஃப்ரெண்டாக எங்ககிட்ட எந்த முடிவும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு கொஞ்சம் எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் இனி என் ஸ்டடீஸ் அண்ட் கரியரை பார்க்கணும், என்னோடய ஃபேமிலியும் என்னால் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் அதனால தான் ஸ்காலர்ஷிப்க்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மார்க்ஸ்க்கும் இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஸ்காலர்ஷிப் ஆஃபர் வந்திருக்கு, அதனால தான் அப்ளை பண்ணியிருக்கேன், நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல, சரி ஜிம்மன் நீ இது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும்னு, தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்துட்ருக்க. இப்படி தான் இன்சைட் டேயாங் கால் பண்ணும்போது ஜிமின் கால் எடுக்கிறாங்க. 2 words தான், என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, அந்த பழைய டாக்கில் நார்மலாக சொல்லு, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, ஓகே எனக்கு ஸ்டடி ஒர்க் இருக்குது, எக்ஸாம் போயிட்டுருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. சம்டைம் ஃபோனே எடுக்கிறது கிடையாது, ஜிமினோட அம்மா தான் ஃபோன் எடுப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு தான் நான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு அப்படியே வச்சிருவார். சரி டேயாங் தான் அவரோட ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால அதை வந்து கேர் பண்ணிக்கல, எக்ஸாம் இருக்கான்னு சொல்லியிருக்கால, சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அவரும் கால் பண்ணுறது விட்டுருப்பாங்க. இப்படி தான் நம்ம டேயாங்கோட அந்த ப்ராக்டிஸும் முடிஞ்சு அவங்களும் அடுத்த லெவலுக்கு வின் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்து பார்த்தாங்கன்னா நம்ம ஜிமினும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து தான் அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஹக் பண்ணிவிட்டு அவர் வந்து வின் பண்ணதுக்கு விஷலாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாக அங்கே வந்து டின்னர்லாம் செய்ய ஜிமினை தான் அவர் தேடுறாரு. ஜிமின் வெளியே வரவே இல்லை. டேயாங்க பார்க்க அவர் உள்ளே வந்தப்போ அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிருப்பார், அவ்வளோதான், வெளியே வந்திருக்கவே மாட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேலே போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஜிமினோட ரூமுக்கு போகிறாங்க. ஜிமினோட ரூம் லாக்கில் இருக்குது. என்ன இவன் எதுக்கு ரூம் லாக் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம டேயாங் தான் ஸோ யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஜிமினை பார்க்கணுன்னு அவளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஜிமினை பார்க்கணும், ஹக் பண்ணணும், அவர்கிட்ட நிறைய பேசணும், நேரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஜிமின் அவரை கண்டுக்க கூட இல்லை. ஸோ சரி நைட் ஆகிடுச்சி, சரி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. சரி அவரோட பால்கனி டோர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வழியாக போகலான்ட்டு உள்ள கிரிகுருஷ் அவரோட பால்கனி டோரை தான் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ணவே முடியல, ஒரு மாதிரி லாக்கில் இருக்குது. ஏன்னா இந்த ரூம் ஏன் லாக்கில் இருக்குது, இந்த டோர் லாக் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க லைட்டாக அதை வந்து தட்டுறாங்க. ஆனால் ஜிமின் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜிமின் அந்த டோரை பார்த்துட்டே இருக்காங்க. அவருக்கு வந்து டேயாங் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவர் ஃபேஸ் பண்ணவே முடியல. அவரால் வந்து அவரோட ஃபேஸை பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி அப்படியே சேடாகவே அந்த டோரையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ டேயாங்கோட அந்த உருவம் அந்த கிளாஸ் டோரில் தெரியுது. சரி அவர் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்படியே அந்த கட்டில் மேலே அவரோட 2 கை காலை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு டேயாங் இங்கேருந்து போயிரு, டேயாங் இங்கேருந்து போயிரு, இங்கே வராது அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. சரி அவர் தட்டிட்டு சரி பேரண்ட்ஸ் எங்கேயாச்சும் எழுந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ரூமுக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு தூக்கமே வரலை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. சரி இருந்தாலும் அவர் அங்கே ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து டயர்டில் அப்படியே படுத்துருந்துப்பார். இப்போ மார்னிங் தான் எந்திரிச்சு வெளியே வராங்க. வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருப்பாங்க. வெளியே வந்து பார்த்தாங்கன்னா
நம்ம ஜிம்மினோட ரூம் ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஜிம்மின் அங்கே இல்லை. ஸோ ஃபுல்லாக தேடுறாரு, எங்கேயுமே இல்லை. கீழே இறங்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கேட்குறாங்க, ஜிம்மின் எங்கம்மா? ஜிம்மின்கிட்ட ஏதோ குரூப் ஸ்டடி இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸாமுக்கு அதனால சீக்கிரமாகவே போயிட்டான். ஏதோ ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கா? இவ்வளோ காலையிலையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஏன் இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரிம்மா நான் கிளம்புறேன், சாப்பிட்டு போட, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஸ்பீடாக பைக் எடுத்துகிட்டு அவரோட காலேஜுக்கு தான் போகிறாங்க. ஸோ காலேஜ் போனால் காலேஜில் ஜிம்மின் இல்லை. ஸோ ஃபுல்லாக இடத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, அவ்வளோ எர்லியாக வரவே மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக இடத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க, ஜிம்மின் அங்கே இல்லை. ஸோ சுற்றி டயர்ட் ஆகிட்டு நம்ம ஜிம்மின் தேடி 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 பார்க்குறாங்க. கடைசியில் அவரோட ஓல்டு பில்டிங்கோட பேக் சைடில். ஸோ அங்கே தான் ஜிம்மின் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு செம்மையாக ஆங்கிரியோட அப்படியே முறைச்சிக்கிட்டு ஜிம்மினை பார்த்து ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு முறைச்சிட்டே வராங்க. ஜிம்மின் அப்படியே அவரோட கையில் இருக்க புக்ஸை ஒரு மாதிரி வச்சு இதே பார்த்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ உண்மைதான் போல். ஆனால் குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்கு அவ்வளோ கோவம் வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கா இவன்? நான் இவங்கிட்ட பேசணுன்னு எவ்வளோ ஆசையாக வந்தேன், ஒழுங்காக பேசவே இல்லை இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கும் அவர் பக்கத்தில் தான் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. அவருக்கு அவ்வளோ கோவம்னு சொல்கிறத விட ஒரு பக்கம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் ஜிம்மினோட ஃபேஸை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸ்பீடாக ஜிம்மின் பக்கத்தில் தான் போகிறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு அந்த ஃபுட் சவுண்டு கேட்டதுமே திரும்பி பார்க்க நம்ம டேங் தான் வந்து நிற்கிறாங்க. ஜிம்மன் அவன் கண்ணை பாத்துறாதன்னு அவரோட மைண்ட் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குது. ஜிம்மின் டேங்கோட ஃபேஸை நிம்மந்தே பார்த்துட்டு சொல்லுட்டேயாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன சொல்லுட்டேயாம், என்ன இங்கே வந்திருக்க, இவ்வளோ சீக்கிரம் காலேஜ் வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிம்மன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த சீக்ஸை பிடிக்க போக நகர்ந்து நின்று பேசு அப்படின்னு சொல்ல, என்ன நகர்ந்து நின்று பேசணுமா, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிம்மன் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட பேச என்ன இருக்குது டேங் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிம்மன் டேங் கூப்பிடாது, என்ன எப்போவுமே கூப்பிடுவியே டே, அது அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா, ஏன்டா என்னை அப்படி கூப்பிட மாட்டேங்கிறேன், ஏன் ஒழுங்காக கால் பேச மாட்டேங்கிறேன், நேற்று நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னை பார்க்க வரல, நான் உன்னை பார்க்க வரலான்னு நினச்சாலும் ரூம் டோரெல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்க, திடீர்னு காலையில் இவ்வளோ சீக்கிரம் இங்கே யாருமே இல்லாத காலேஜ்லேருந்து உட்காந்துட்ருக்கேன், அம்மா கிட்ட குரூப் ஸ்டடின்னு சொல்லியிருக்கேன் எக்ஸாமுக்கு, என்ன நடக்குது ஜிம்மன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லாட்டியும் நான் படிச்சுட்ருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு எக்ஸாம் ஒர்க் இருக்குது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அவரோட அந்த தாடை இருக்குல்ல, ஸோ அவரோட ஜாப் பிடிச்சி நிமித்தேன். ஜிம்மன் அவரோட ஐஸை பார்க்கல, சைடில் தான் பார்க்குறாங்க. என் கண்ணை பார்த்து பேசு ஜிம்மன் அப்படின்னு, உன்னை பார்த்து பேசுறதுக்கு ஏதோ இல்லாட்டியாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்னு வருவீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள், என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்ன பேசுகிறேன்னு இப்போ தான் எனக்கு தெளிவாக புரியுது, இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தேனோ எனக்கு இப்போ தான் புரியுது, நான் தான் ஏதோ புத்தி கேட்டு இவ்வளோ நாள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த சீக்ஸை ஒரு கையில் அப்படியே பிடிச்சி அவரோட அந்த லிப்ஸை ஒரு மாதிரி ஸ்குவாஷ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாரு என்ன சொன்ன ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தெளிவாக தான் சொல்லிட்டேன், உனக்கு கேட்கலையா, இவ்வளோ நாள் நான் தான் ஏதோ தேவையில்லாமல் புத்தி கேட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உன் பேச்சை கேட்டு இப்போ தான் நான் தெளிவாக இருக்கேன், இதுக்கப்புறம் நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன வேலையாக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, இப்போ எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க அப்படின்னு. டேங்கோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகுது. அவரோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவருக்கு அப்படி இருக்கு. ஜிம்மன் என்ன பேசுகிற நீ, என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்ல, டேயாங் நீங்கள் என்ன பேசுகிறீங்க புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா நான் பேசுகிறது உனக்கு புரியலை, நீ நடந்துக்கிறது தானே எனக்கு இப்போ சுத்தமாக புரியல,
1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட என்னை போக விட்டுறதுக்கு அவ்வளோ அழுதுட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து 2 நாள் ஆகுது, என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன். நானாக பேச வந்தால் கூட ஒரு மாதிரி நடந்துக்கிறேன். என்ன நடந்துச்சு ஜிமன்? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேருமே சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல. இங்கே ஒன்றுமே நடக்கலை. இவ்வளோ நாள் நான் ஏதோ மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி புத்தி கெட்டு நடத்திருந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் மெச்சூரிட்டியாக இருக்கேன். இதுக்கப்புறம் எல்லா முடிவும் நானே ஓனாக எடுக்கலான் இருக்கேன். இதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கேட்குறதுக்குள்ள ஜிமன் அவரோட அந்த ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி தட்டி விட்டுட்டு, டேயாங் எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஜிமின் டேயாங்கோட அந்த ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி லீவ் பண்ணுறாங்களே. ஸோ அப்போ தான் பார்க்கும்போது ஜிமினோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ரிங்கும் காணும். டேயாங் அவரோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க, 2 ஹேண்ட்ஸையும். ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்க அவரோட அந்த ஹேண்ட்ஸில் இருந்த ரிங்கை காணும். ஜிமன் ரிங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது தொலைஞ்சிருச்சு. என்ன தொலைஞ்சிருச்சா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிற? தொலைஞ்சு போன பொருளை தேட முடியல அப்படின்னு சொல்ல. என்ன தொலைஞ்சு போன பொருளை தேட முடியலையா? ஏன் அதை நான் உனக்காக பார்த்து வாங்கினதுனா அப்படின்னு சொல்ல. அதுக்கு என்ன செய்ய முடியும் டேயாங்? தொலைஞ்சிருச்சு, அது எனக்கு கிடைக்கல, அது என் பொருளாக இல்லை, அது என்கிட்டேருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை எப்படி திருப்பி எடுத்துக்க முடியும்? அதை நான் தேடினேன், கிடைக்கல, அதனால் விட்டேன், அவ்வளோதான். என்ன தேடினேன் கிடைக்கல அதனால் விட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் அப்போ இங்கே இல்லை, அதான் நான் இப்போ வந்துட்டேனே, அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்ல. ஜிமன் ஏன் ஜிமன் இப்படி இருக்க? நீ பேசுகிறதே சரியில்லை. அதான் சொல்கிறல்ல டேயாங், இப்போதான் நான் பேசுகிறது சரியாக இருக்குது, புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டேயாங்கோட ஐஸை பார்த்து அவ்வளோ ஷார்ப்பாக அவரோட வார்த்தையை அழுத்தி பேசுகிறாங்க. டேயாங்கே அவ்வளோ ஷாக்கு. ஒரு மாதிரி டேயாங் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க, ஐஸ் வைல்டாக விரிச்சு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் தேவையில்லாததில் பேசிட்டு என் பின்னாடி வர்றதை நிறுத்திக்கோங்க, புரியுதா? உங்களுக்கும் எனக்கும் வெறும் பிரதர் பாண்டிங் தான், அதை மீறி நமக்குள்ள ஒன்றும் கிடையாது. நான் தான் ஏதோ இவ்வளோ நாள் புத்தி கெட்டு போய் இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது, புரியுதா? எனக்கு உங்களை பிடிக்கல, அவ்வளோதான். நீங்கள் இதுக்கப்புறம் என் பின்னாடி சுற்றாதீங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் என் ரூமுக்கு வர வழியே வச்சுக்காதீங்க, புரியுதா டேயாங் அப்படின்னு சொல்லி. டேயாங் செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிமின் இப்படி பேசுகிறத, அப்புறம் இந்த மாதிரி என்னை பின்னாடி வந்துட்டுருக்காதீங்க, அப்புறம் இது தேவையில்லாத ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லாங்க. என்ன தேவையில்லாத பிரச்சனை வரும்? வேணாமே, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். எனக்கு இது பிடிக்கல, அவ்வளோதான். எதனால் பிடிக்கல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டரை பிடிச்சி உழுக்க. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ நாள் பிடிச்சது இப்போ பிடிக்கலன்னு சொன்னால் அதை எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலட்டே ஆகும். இதுக்கப்புறம் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே எடுத்துவிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட பேக்கு புக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. திரும்பி பார்க்கவே இல்லை. ஜிமன் நல்ல ஜிமன் அப்படின்னு சொல்ல. என் பின்னாடி வராதிங்கன்னு சொன்னட்டியாங் அப்படின்னு சொல்லி ஒரே குரல் தான். அவ்வளோ ஒரு மாதிரி கோவத்தோடு சொல்லிட்டு அங்கேருந்து போக டியாங்க்கு ஒன்றுமே புரியல. ஜிமன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சுத்தமாக அவரால் அந்த மாதிரி திங்க் கூட பண்ணி பார்க்க முடியல. ஷாக்கில் நின்றுட்டுருக்காங்க. மறுபடியும் நம்ம ஜிமன் பின்னாடி போக ஜிமன் அவர் பாட்டு கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துடுறாங்க. ஜிமினோட கிளாஸ் ரூமுக்கு வெளியே தான் நம்ம டியாங்கோ நின்றுட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ ஒரு நாள் உள்ளே போக முடியல. யோன்ஜின் அப்போ தான் வராங்க. சீனியர் எப்போ வந்தீங்க? மேட்ச்சில் நல்லபடியாக பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க யோன்ஜன் ஜிமன் ஏதாச்சும் சொன்னானான்னு கேட்க அவன் என்னாச்சு சீனியர்? இல்லை ஏன் ஒரு மாறு இருக்கான் ஜிமன்? ஆமாம் சீனியர், தெரியல, ஒரு கொஞ்ச நாளாக ஜிமன் அப்படி தான் இருக்கான், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. என்ன? ஆமாம், அவன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறான், லேட்டாக தான் காலேஜை விட்டு போகிறான், ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் எங்ககிட்ட கூட முன்கூட்டி அப்படின்னு சொல்ல. நம்ம டியாங் அப்படியே ஜிமினியை பார்க்க ஜிமின் திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டுக்கு அவர் புக்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்க. சீனியர் அது ஜிமன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமன் வெளியே இருந்து யோஞ்சனை பார்த்துட்டு யோஞ்சன்
அப்படின்னு சொல்லி குரலை கொடுக்க அந்த வந்துட்டு ஜிம்மன் சரி ஓகே சீனியர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஜிம்மன் உள்ள வந்து என்ன சொல்ல வந்துட்டு என்கிட்ட இல்லைடா நீ ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல ஏன் ஜிம்மன் என்னாச்சு ஏன் சீனியர் வெளியே நின்றுட்டுருக்காங்க நீ பேசாமல் இருக்க அதெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன் ஒன்றும் இல்லை நீ உன் ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்ல ஜிம்மன் யோன்ஜோன் உன் வேலை இருக்கா அதை பாரு புரியுதா அப்படின்னு சொல்ல யோன்ஜோனுக்கே ஷாக்கு அமைதியாக இருக்காங்க. ஸோ 15 டேஸாக ஜிம்மன் அப்படி தான் ஒரு மாதிரி ரூடாக தான் பேசியிருந்துருப்பாங்க. ஒரு மாதிரி அவர் அந்த க்யூட்டாக சைலண்ட்டாக பேசிகிட்டு இருந்த ஆளே இல்லை, மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டார். ஸோ இப்படி தான் அந்த டைமும் ஸ்கிப் ஆகுது, காலேஜும் முடியுது. நம்ம டேயாங் ஜிம்மின்காக கிளாஸ் ரூம் வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மன் டேயாங்கை கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம டேயாங்கும் எல்லோரும் போன பின்னாடி ஜிம்மின் பின்னாடி தான் வராங்க. ஜிம்மின் பார்க்கிங்க்கு வருவாங்கன்னு பார்த்தா பார்க்கிங்க்கும் வரல, அவர் பாட்டுக்கு வெளியே கிளம்பிட்டு ஜிம்மன் எங்கடா போகிற, வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், எனக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு தெரியும், நான் வீட்டுக்கு வந்துக்குவேன், நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஜெயாங்க்கு மண்டை பிச்சுக்குது, இவன் பண்ணுறதை பார்க்க அவ்வளோ கோவம். இந்த சைடு நம்ம ஜேகே அண்ட் ஹோபி 2 பேரும் வந்திருப்பாங்க டேயாங்கிட்ட. ஸோ போகிறதுக்காக என்னடா இங்கே நின்றுருக்கா ஜிம்மன் இங்கன்னுட்டு. டேயாங் ஒரு மாதிரி அப்படியே என்னன்னு தெரியல, அவருக்கு அப்படி தலை வலிக்குது. மச்சான் அப்படின்றாங்க. என்னடா இல்லைடா ஜிம்மன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி பண்ணுறான், ஒரு மாதிரி பேசுகிறான். 2 நாள் ஆச்சுடா அவன் என்கிட்ட வந்து பேசி, நானாக பேச போனாலும் என்னென்னமோ பேசுகிறான்டா அப்படின்னு. என்னாச்சு ஜிம்மனுக்கு, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல அப்படின்னு சொல்ல, இந்த சைடு நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிளம்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனால் ஜிம்மன் அம்மா அப்பா ஜிம்மன் 3 பேருமே ஹாலில் அவங்க சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மன் சொல்லிகிட்ருக்காம்மா, அந்த மாதிரி நான் போகிறேம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிது, எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்குல்ல, ஸோ நான் அங்கேயே போய் படிக்கிறேனே அப்படின்னு சொல்ல. ஜிம்மன் வேணாம் ஜிம்மன், ஒன்று பிரிஞ்சு எங்களால் எப்படி இருக்க முடியும், ஒன்றும் தேவையில்லாதான் நாங்கள் இங்கே இது பண்ணுறோம்ல, நீ எதுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் பண்ணி ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ண, நானா உன்னை என்ன பார்த்துக்காமலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குமா. எனக்கு ஆஃபர் வந்துச்சு, நல்லம்மா ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதாம்மா எக்ஸாம் ரைட் பண்ணேன், எனக்கு போகிறேன், நான் அங்கே போய் ஸ்டடி பண்ணுறேன், அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லாயிருக்கும், இந்த ஒரே ஒரு ஆசை எனக்காக நீங்கள் விட மாட்டீங்களா, இவ்வளோ நாள் உங்கள் பேச்சை நான் கேட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த பேச்சு கேட்டுகிட்டே அங்கே உள்ளே வராங்க. அவர் செம்மையாக கோவத்தோடு வந்திருப்பாங்க. ஜிம்மனை கேட்கலான்ட்டு ஜிம்மன் அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் இல்லை ஜிம்மன் அவ்வளோ தூரம்னு எப்படி எங்களால் தனியாக அனுப்ப முடியும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல. இல்லை நான் இருந்துப்பேன், அங்கே நம்ம சாம் கூட இருக்கால, நான் அவ கூட இருந்துக்கிறேன், எனக்கு நான் ஒன்றும் தனியாக இல்லைல்ல அப்படின்னு சொல்ல. அப்போ தான் டேயாங்க்கும் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஜிம்மனோட அம்மா, இங்கே பாரு டேயாங் இவன் என்ன பண்ணிட்டு வந்து நின்று இருக்கான்னு சொல்ல. ஜிம்மன் நிமிர்ந்து கூட பார்க்கல, அவர் கையில் ஒரு லெட்டர் இருக்குது. ஜிம்மனோட அப்பாவும் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு டேயாங் சொல்ல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜிம்மன்கிட்ட இருக்க லெட்டரை வாங்கி கொடுக்க, அவர் யூஎஸ்ஏக்கு அவரோட அங்கே இருக்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாமுக்கு எழுதி அதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்திருக்கும். ஸோ அங்கே போய் ஜாயின் ஆகுறேன்னு சொல்லி நின்றுருப்பாங்க. என்ன யூஎஸ்ஏக்கு போகிறேன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கா, ஏன் இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு அங்கே ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, எக்ஸாம் அட்டன் பண்ணேன், ஸ்கோர் நல்லா இருக்குன்ட்டு ஸ்காலர்ஷிப்புக்கு சன்ஷாஷ் ஆகிடுச்சு, ஸ்காலர்ஷிப் எனக்கு செலக்ட் ஆகிடுச்சி, ஸோ அங்கேயே என்னோடய ஸ்டடீஸை நான் பார்த்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சொல்ல. என்ன பேசுகிற ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் கிட்ட டேயாங் பேச போக, ஜிம்மன் அப்பா ப்ளீஸ்ப்பா இந்த ஒரே ஒரு ஆசை எனக்காக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே பேச டேயாங் அமைதியாக அவரோட ஐஸ் ஃபுல்லாக ரெட் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவர் அந்த பேப்பரை வச்சுட்டு ஒரு மாதிரி அவர் கையை ஒரு பக்கம் பின்னாடி பேக் சைடில் வச்சு முறுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கோவத்தில் அப்படியே பல்ல கடிச்சிட்டு, ஆனால் வெளியே காட்ட முடியல. ஜிம்மனோட அம்மா அப்பா 2 பேர்கிட்டையும் ஜிம்மின் பேசிக்கிட்டு இருக்காரு, ப்ளீஸ் பான்ட்டு. கடைசியில் ஜிம்மனோட அம்மா ஜிம்மின் கேட்குறத பார்த்துட்டு, சரி சாம் தான் அங்கே இருக்கால, பார்த்துப்பா விடுங்க, ஏதோ இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னுட்டு ஒரு விஷயம் கேட்குறான், அவன் படிப்புக்கு தானே கேட்குறான், விடுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் அப்படின்னு சொல்ல, அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்ல. சரிடா சரி ஓகே எப்போ போடணும்னு சொல்லி கேட்க, நாளைக்கு நைட் அப்படின்னு. என்ன நாளைக்கு நைட்டா? ஆமாப்பா, எனக்கு டேட் கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட் டே இன்னும் 2 டேஸில் நான் போய் அங்கே ஜாயின் ஆகணும்.
டீ ஜமன், எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ எப்படி எல்லாத்துக்கும் கிட்ட, அதனால் என்னோடய சைனே இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அதனால தான். அண்டு இப்போ போகிறதுக்கு பெர்மிஷனுக்கு மட்டும் நீங்கள் உங்களோட சைன் போட்டு கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. ஜிமன், நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. இப்போ எங்களால் அங்கே வந்து உன்னை ஜாயின் பண்ணி விட முடியாதுடா. நான் டேயாங்க அனுப்புகிறேன். இல்லைப்பா, நான் சாமுக்கு கால் பண்ணிட்டேன். சாமே எல்லா ப்ரொசீஜரையும் பார்த்துக்கிறேன். நான் அவளை கூட அவள் தனியாக தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காளாம். அவள் கூடயே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன்ப்பா. ஜமன், இருந்தாலும் இங்கே ஃபேமிலியை விட்டுட்டு அங்கே போய் தனியாக கஷ்டப்படுவேடா. இங்கே இருந்துடுடா. அப்படி ஒன்றும் நீ படித்து சம்பாரித்து எங்களுக்கு கொடுத்து உனக்கு கிழிக்க தேவையில்லை. நான் தான் உனக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்கேல, அப்புறம் என்னத்துக்கு நீ இவ்வளோ இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ப்ளீஸ் டேட், எனக்குன்னு இருக்க ட்ரீம், இதுக்காக நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களான்னு கேட்க. என்னமோ இன்னைக்கு புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்க, பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா அப்பா பாதி மனசா ஜிமினுக்கு ஓகே சொல்ல, ஜிமினும் அங்கேருந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து டேயாங்க பார்க்காம வேற ஒரு சைடு அந்த சைடு சுற்றிட்டு அப்படியே மேலே போயிடுறாங்க. டேயாங்க்கு என்ன சொல்லனே தெரியல. இங்கே டேயாங்கோட அம்மா அப்பா தான், இங்கே பாரு டேயாங்க அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசுகிறேன் டேட். சரி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேயாங்க இப்போ ஸ்பீடாக ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிமின் அவரோட ரூம் க்ளோஸ் பண்ணுறா, லாக் பண்ண போகிறாங்க. பிடிச்சா ஒரே புஷ் தான். ஜிமின் உள்ள வர, ஜிமின் அப்படியே லைட்டாக வெளியே பேக்கில் போக, ரூமில் பேக்கில் போக, நம்ம டேயாங்க உள்ளே வந்துட்டு அந்த ரூமை ஒரு மாதிரி லாக் பண்ணுறாங்க. டேயாங்க இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணிட்டுருக்கு ஜிமன், என்ன பண்ணிட்டுருக்கு, என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் காட்ட, ஜிமன் அந்த லெட்டரை வாங்கிட்டு, எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், அதை கேட்குறதுக்கு உனக்கு எந்த ரூல்ஸும் இல்லாட்டியாவும் தயவு செஞ்சு என் ரூமை விட்டு வெளியே போ, என் ரூமில் வரத்துக்கு உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டேயாங்க பார்க்காம பேச, என்னை பார்த்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நிமிந்து அவரோட ஐஸை பார்த்து கொஞ்சம் தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போறியா அப்படின்னு சொல்ல, ஏன்னா ரூமை விட்டு வெளியே போகணுமான்னு சொல்லிட்டு டேயாங்க அவரோட பல்ல கடிச்சிட்டு ஜிமினை பார்க்க, ஜிமின் எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு அவரோட லக்கேஜ் பேக்ஸில் அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு நைட் கிளம்புறதுக்காக அவங்க அந்த பேக்கெல்லாம் ஒரு மாதிரி போட்டு பிடுங்கி ஓரம் போடுறாங்க. என்ன பண்ணுற, கீழே பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறேன், என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பைத்தியமாக பிடிச்சிக்கிச்சு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என் ரூமில் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கட்டியா, தயவு செஞ்சு ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமன், நீ எங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, இதை கொஞ்சம் நீ எனக்கு விளக்குறியா, இப்போ எங்கே போகிற, அவசரமாக எதுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் நீ அப்ளை பண்ண, இப்போ இங்கேருந்து அங்கே போய் படித்து என்ன பண்ண போகிற, அது என்னோடய பர்சனல், என்னோடய ட்ரீமை நோக்கி நான் போகிறேன், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன், ஏன் அதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நிற்க மாட்டியோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமன் என்ன பேசுகிற ஜிமன், நீ சின்ன பையன்டா, நீ அந்த இடத்துல தனியாக போய் எப்படிடா இருப்ப, இங்கே இருந்தால் நான் அவனை பார்த்துட்ருக்கேன்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போகிறேன், ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க ஜிமன், ஏன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போகிறேன், எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, நான் அதை யூஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு உன் வேலையை பார்க்குறியா அப்படின்னு. ஜிமன், நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை, நான் இப்போ தான் சரியாக பேசுகிறேன், புரியுதா அப்படின்னு சொல்ல, ஜிமன் ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே, நான் மார்னிங்கே சொல்லிட்டேன், நமக்குள்ளே எதுவும் கிடையாது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தூக்கிக்கிட்டு இங்கே வராத, உனக்கும் எனக்கும் வெறும் பிரதர் பாண்டிங் தான், ஒரு பிரதராக என்கிட்ட நீ பேசுறதா இருந்தால் மட்டும் பேச வரலாம், இல்லைனா நீ வேறு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு பேசணுன்னு இங்கே வந்தேன்னா தயவு செஞ்சு நான் அதை பற்றி பேச விரும்பலை, எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக சவுண்டு ஏற்றி சொல்ல, டேங் தான் அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி முறுக்கி நம்ம ஜிமினோட அங்கே இருக்க டேபிளில் ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுறாங்க. அவரோட ஹேண்ட்ஸில் அப்படி ஒரு பஞ்சில் அந்த டேபிளில் ஒரு மாதிரி எழுதுறது. ஜிமனுக்கு அதை லைட்டாக பார்த்துட்டு அவர் எதுவுமே கண்டுக்கல. டியாங் தயவு செஞ்சு வெளியே போ அப்படி சொல்லிட்டு கத்த. டியாங் அங்கேருந்து அவரோட ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ இருந்தாலும் அவரால் அது வந்து பேர் பண்ணிக்கவே முடியல. போயிட்டு அவரோட பெட்டில் அப்படி பஞ்ச் பண்ணுறாங்க. ஜிமன் 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 என்னடா பண்ணிகிட்ருக்கு, லூசுத்தனமாக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு, எனக்கு தலை வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம டேங் தான் இப்போது அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வீட்லேயும் காட்ட முடியாமல் அவரோட பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக வெளியே போய்ட்றாங்க. டேங்கோட அம்மா அப்பா கண்டுக்கல. ஏன்னா ஜிமின் சொன்னதை நினச்சி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க.
இந்த சைட் சாம்க்கு ஃபோன் பண்ணி அவங்களும் கேட்குறாங்க. சாமும் ஓகே, அவன் என்கிட்ட எல்லாமே பேசிட்டான், எனக்கு ஓகே தான், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்ல ஜிமினோ ஒரு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. இந்த சைட் டேயாங்கும் அவரோட பைக் எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அவர் பார்க்கு தான் போகிறாங்க. ஸோ கூட நம்ம ஜேகே அண்ட் ஹோபி 2 பேருமே வந்திருப்பாங்க. திடீர்னுட்டு டேயாங்கு பார்க்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட அப்பா ரொம்ப பதட்டமாக வந்திருப்பாங்க. டேய் டேயாங், என்னடா ஆச்சு, ஏன் இங்கே வர சொல்லியிருக்க, இந்த பழக்கம்லாம் உனக்கு இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டேயாங் அப்படியே ஒன்றுமே பேசல, சைலண்ட்டாக உள்ளே போய் பாரில் அவரோட ஒரு ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணி அவர் பாட்டு குடிச்சிட்ருக்காங்க. எதுவுமே பேசல, கோவத்தில் எல்லா ட்ரிங்க்ஸையும் எடுத்து குடிச்சிட்ருக்காங்க. இந்த சைட் ஹோபி தான் டே மச்சான் என்னடா பண்ணுற, ஏன்டா இப்போ குடிச்சிட்ருக்கு, திடீர்னு பழக்கம் இல்லாதது குடிக்காதடா, நிறுத்துடா, எதாக இருந்தாலும் பேசலான்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க. ஆல்ரெடி ஒரு 5 or 6 ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. அவரால் என்ன சொல்லன்னு தெரியல, அப்படி அந்த டேபிளை போட்டு பஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஜேகே தான், டேயாங் என்ன டேயாங் பண்ணிகிட்ருக்க, வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் நீ பாட்டுக்கு எதை கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. டேயாங் நான் எங்கடா கிறுக்குத்தனமாக பண்ணிட்டுருக்கேன், அவன் தானே எனக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கிறான், எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடா அவனால், என்னென்னமோ பேசுகிறான் மச்சான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்கானா, நாளைக்கு அவன் இங்கேருந்து USA போகிறானா, அவன் ஸ்டடீஸ் அங்கே பார்க்க போகிறானா, அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான்டா, என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான், கண்ணை பார்த்து கூட பேச மாட்டான்டா, எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சின்னு சொல்கிறான்டா அப்படின்னு சொல்ல 2 பேருமே செம்ம ஷாக்காக பார்க்குறாங்க, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி. அப்படியே ஓகேடா, இந்த பாட்டு இதோட முடிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். உடலிங்கே உயிரிங்கே தடுமாறும் மாவி எங்கே, உருகினேன் என்று உயிரில் பாதி கருகினேன்.